Hi viewers, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்மளுடைய டிஷ் வாஷர் பற்றி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. உங்கள் டவுட்ஸும் நான் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்ததுக்கு ரொம்ப சாரி. நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. அதில் நான் ஸ்பெஷலாக ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் கன்சப்ஷன் எப்படி இருக்கும்னு கேட்டிருந்தீங்க. கரண்ட் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இருக்கிற டிபெண்ட்ஸ் அப்பான் த மோட் உங்களுக்கு கரண்ட் வந்து கன்சியூம் பண்ணும். நாங்கள் வந்து ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா 1.5 hours அந்த ஒரு மோடில் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ஹார்ஸ் கணக்கு தான். ஸோ இதுக்கு வந்து 1 hourக்கு பெர் யூனிட் ஒரு யூனிட் ஃபார் ஹார் அந்த ரேஞ்சஸில் தான் எங்களுக்கு வந்து கரண்ட் கன்சம்ஷன் ஆச்சு. அடுத்து என்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க அப்படின்னா மெயின் கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து அந்த ஒயிட் வந்து வருது. நாங்கள் வெசல் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒயிட்டாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்கிற கொஸ்டின் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் என்ன பண்ணேன் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வினிகர் இருக்குது இல்லையா, நம்மளோட வினிகர் வந்து ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் ஒரு ½ பவுல் வந்து வினிகர் ஊற்றிட்டு நீங்கள் எல்லா வெசல்ஸுமே உள்ளே வந்து வச்சதுக்கப்புறம் ஒரு இடத்த வந்து ஸ்பேஸ் வச்சுக்கோங்க. அந்த பவுலில் வித் வினிகரோட உள்ளே வச்சுருங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒயிட் வராது. ஆனாலுமே உங்களோட வாட்டர் பொறுத்து தான் இது இருக்கும். ஏன்னா உங்களோட வாட்டர் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒயிட் இருக்க தான் செய்யும். ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஹார்ட் வாட்டர் வரைக்குமே இந்த வினிகர் வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன பவுலில் அந்த பவுலோட ½ வரைக்கும் வினிகர் ஊற்றிட்டு நீங்கள் எல்லா வெசல்ஸுமே உள்ளே வந்து நம்மளுடைய டிஷ்வாஷரில் அடுக்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸில் நீங்கள் அந்த வினிகரோடைய பவுல் மேபி கீழே இருக்கிற ட்ரெயில் கூட வைக்கலாம். வச்சிங்க அப்படின்னா இந்த ஒயிட்டாக வருது இல்லையா, அது எல்லாமே கண்டிப்பாக இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ரிப்பீட்டடாக கேட்ட கேள்வி என்ன மோட் பெஸ்ட் மோட் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதில் எக்கோ மோட்னு ஒரு மோட் இருக்கானா அது 3 hours ஆகும் உங்களுக்கு வந்து. அதில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து கம்மியாக இருக்கும். பெஸ்ட் மோட்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு தடவை தான் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மோடை யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து 2 times யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நாங்கள் யூஸ் பண்ணது வந்து 1.5 hours. ஸோ வந்து இப்போ வந்து டிஷ்வாஷர் வந்து நான் யூஸ் பண்ணுற வீடியோ உங்களுக்கு இப்போதைக்கு அப்லோட் பண்ண முடியல. ஆனால் கண்டிப்பாக நான் ஒரு லைவ் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. மெயிலில் கூட கேட்டுட்டு இருந்தாங்க நிறைய பேர். ஸோ அதனால மட்டும்தான் அந்த கமெண்ட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறதுக்காக தான் இது. இன்னொன்று வந்து என்ன மாதிரி பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் எல்லாமே ஃபினிஷ் பிராண்ட் தான் யூஸ் பண்ணேன். ஃபினிஷ் பிராண்டில் ஒரு சால்ட்டு கூட உங்களுக்கு வரும். இந்த மாதிரி ஹாட் வாட்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த சால்ட்டு கூட நாங்கள் யூஸ் பண்ணலாம். நாங்கள் அதுதான் யூஸ் பண்ணுறோம். ஸோ பெக்கோ டிஷ்வாஷருக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதோட லைவ் வீடியோ சீக்கிரமாக அப்டேட் பண்ணேன். Until then, bye from Island.